ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர ஒரு ஹால்ல வச்சு நீங்க பூட்டிட்டு, அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் உங்களோட லைஃப் நீங்க நெனச்ச மாதிரி ஒரு சூப்பரா மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருக்க எல்லாருமே கை தூக்குவாங்க. என் லைஃப் மாறணும் அப்படின்னுட்டு. ஆனா, அடுத்த கொஸ்டின். அதுக்காக நீங்க என்னெல்லாம் பண்ண தயாரா இருக்கிறீங்க? இதெல்லாம் ப்ரொசீஜர். இந்த ப்ராசஸ்லாம் நீங்க பண்ணீங்கன்னா, உங்க லைஃப் இப்படியெல்லாம் மாறும்னு நீங்க சொல்லுங்களேன். அங்க இருக்க எல்லாருமே மெயின்டெயின் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட். எஸ். ஒருத்தருக்கு தன்னோட வாழ்க்கை மாறணுங்கிற ஆசை மட்டும் தான் இருக்குமே தவிர, அதுக்கான ஆக்ஷன்ஸ்குள்ள அவங்க இறங்குவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா மாட்டாங்க. அது ஏன்னா, அத எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான விஷயமே நமக்கு அதுதான். சோ, நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் நம்மள முன்னேற விடாம எல்லாமே பார்த்துட்டு இருக்கு. பத்திரமா பார்த்துட்டு இருக்கு. எங்க இவ கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில ஏதாவது பண்ணிருவாளோ, ரொம்ப சூப்பரா ஏதாவது பண்ணி மாறிருவாளோ, அவளோட லைஃப மாத்திப்பாளோ அப்படின்னுட்டு நம்மளோட மனம் அந்த அளவுக்கு நம்மள எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பாங்கா பார்த்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப அத பத்தின ஒரு தெளிவான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. பொதுவாவே எல்லாருக்கும் அவங்களோட மனசுல என்ன இருக்கும்னா, என்னோட லைஃப் கண்டிப்பா மாறணும். இப்ப நான் இருக்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னுட்டு எல்லாருமே அது ஒரு பெரிய பில்லியனர்ல இருந்து ஒரு நார்மலான ஒரு டெய்லி வெஜ் பீப்புள் அவங்க வரைக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அது அவங்க எப்படி அதை கோ த்ரூ பண்ணி எந்த அளவுக்கு வராங்க அப்படிங்கறதுல தான் நமக்கு இங்க மெயின் ரோல் பிளே பண்றதே எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட் செட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்மளுடைய ஹேபிட். சரிங்களா? இப்ப ஃப்ரெஷ்ஷா லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்ச எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, பொதுவா அந்த பாசிட்டிவா இருக்கிறது, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வர்றது, அதுக்கப்புறமா நெகட்டிவிட்டிய பக்கம் போகாம இருக்கிறதுன்ட்டு அவங்கள ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா, அவங்களோட ஹேபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அது மிகப்பெரிய சேஞ்ச அவங்க லைஃப்ல கொண்டு வரும் அப்படிங்கிறது நெறைய பேரு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. சரிங்களா? இப்ப நம்மளோட லைஃப் மாறணும் அப்படின்னா, நீங்க அந்த ப்ராசஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க பண்றத தாண்டி உங்களோட நார்மலான ஹேபிட்ஸ்ன்னு சிலது இருக்கும். அத நீங்க மாத்தணும். உங்களோட டே டு டே லைஃப்ல இது எல்லாம் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நான் இதெல்லாம் தான் எப்படி சொல்றது? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் இத தான் பண்ண போறேன். இத தான் நான் பண்றேன். அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அதையெல்லாம் மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ரெடியா இருக்கணும். எந்த ஒரு சேஞ்சையுமே நீங்க அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா, ஐ மீன் எந்த ஒரு சேஞ்சையாவது நீங்க கொண்டு வரணும், என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நெனச்சீங்கன்னா, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது ஒரு விஷயத்த நீங்க தான் மாத்தணும். புரியுதுங்களா? நீங்க மாத்துற அந்த சேஞ்ச நீங்க தான் அக்செப்ட் பண்ணணும். இந்த 2 விஷயத்துக்கு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னாலே, மேக்ஸிமம் உங்களோட லைஃப் சூப்பரா நீங்க நெனச்ச மாதிரி கண்டிப்பா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். சரிங்களா? இத நம்ம ஸ்கிப் பண்றோம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. நம்மளோட ஹேபிட்ட மாத்தணும் அப்படின்னா, என்ன ஒரு ஹேபிட் நம்ம எடுத்துட்டு வரணும்? என்ன ஒரு ஹேபிட்ட நம்ம நம்ம கிட்ட இருந்து அத டெலீட் பண்ணணும்? இப்படிங்கிறத நீங்க தான் அப் டூ யூ. அது உங்களோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து. சரிங்களா? அதுக்காக நான் கிராட்டிட்யூடா இருக்கேன். எல்லாரையுமே நான் மதிக்கிறேன். ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன். நான் நேரமா எந்திரிக்கிறேன். அப்புறம் ரைட்டிங் பண்றேன். கிராட்டிட்யூட எழுதுறேன். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் கிடையாது ஹேபிட்ங்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்க்குள்ள நீங்க வரீங்க அப்படின்னா, உங்கள ஒரு மாதிரி ஒரு மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே அதாவது ஆயில் விடுற மாதிரி. அப்பப்ப ஏதாவது ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஆயில் விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட அந்த ஃபோக்கஸ்ல இருந்து தள்ளி நம்ம போக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்மள இந்த மெத்தட்ஸ் எல்லாம் டெய்லி ஃபோக்கஸ்டா இத நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். கீப் ஆன் டூயிங் பண்றோம். இது ஹேபிட் கிடையாது. அப்ப ஹேபிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரே ஒரு ஹேபிட் நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அது என்ன ஹேபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்றது. அவாய்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் தேவைன்னா, உலகத்துல இருக்க எல்லாருக்குமே அவாய்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும். சரிங்களா? அதாவது அத எப்படி நான் கண்டுபிடிச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செய்யற எல்லா வேலையுமே ப்ரொடக்டிவா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப ஒரு ஃபோன் யார்கிட்டயாவது ஒருத்தர்ட்ட ஃபோன் பேசுறீங்க, இல்ல யாரையாவது பார்க்க போறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க வீட்ல பண்றீங்க, உங்களோட கரியர் சம்பந்தமா, உங்களோட ஸ்டடீஸ் சம்பந்தமா, இப்படி எத நீங்க பண்ணாலும் பிரயோஜனமான விஷயத்த தான் நான் பண்றேனா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அதாவது அந்த ஹாப்பினஸ் அதுக்காக நான் ரொம்ப பிரயோஜனமாவே தான் நான் செய்யணுமா? என்ன நான் டீவியேட் பண்ணி கொஞ்சம் ஹாப்பியா நான் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அந்த ஹாப்பினஸ் வேற. அந்த ஹாப்பினஸ் கூட ஒரு லிமிட்ல வச்சுக்கணும். ஒரு 1 ஹவர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 20 மினிட்ஸ் என்னோட என் கூட நான் டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு பிடிச்சத நான் இவ்வளோ நேரம் பார்க்கணும். அப்படின்னுட்டு நீங்க உங்கள ஹாப்பியா வச்சுக்கணும். அதுக்குமே ஒரு லிமிட். அந்த ஒரு 20 மினிட்ஸ் ஹாப்பினஸ் கூட நாளைக்கு உங்களோட குரோத்
என் growth இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா, எப்படி நான் என் மைண்ட வச்சுக்கணுங்கிறத சார்ந்துதான் உங்களோட அந்த ஒரு ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது கூட அவ்ளோ ப்ரொடக்டிவா நமக்கு இருக்கணும். உண்மையிலுமே இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹேபிட் சரிங்களா? இப்போ நெறைய பேருக்கு டைம் நெறைய இருக்கு. வேஸ்ட் பண்றது தெரியாம ஃப்ரெண்ட்ஸோட கதை பேசிட்டு இருக்கிறது, நெறைய வீடியோஸ், நெறைய அப்புறம் Netflix, வெப் சீரிஸ் இப்படி ஏதாவது ஒரு அடிக்ஷன்ல நெறைய அதாவது 99% அப்படிதான் இருக்காங்க. எப்படி எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கும். ஒரு வெப் சீரிஸ்ல வந்து ஒரு 7 எபிசோட் இருக்கு, 6 எபிசோட் இருக்குன்னா, சரி இந்த ஒரு எபிசோட பார்த்துட்டு நான் என்னோட பேக் டு வொர்க் நான் போயிருவேன் அப்படின்ட்டு உட்கார்றவங்க, அந்த 7 எபிசோடையுமே முடிச்சுட்டு தான் அவங்க வந்து அவங்களோட வொர்க்குக்கு போவாங்க. அந்த வொர்க் போகும்போது மேபி அவங்களுக்கு வந்து டைம் பத்தாம போயிருக்கலாம். இல்ல வந்து ஸ்கிப் ஆகலாம். நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இல்ல வந்து அவங்களோட எனர்ஜி ஃபுல்லா இந்த எபிசோட்ல செலவு பண்ணி, அவங்களோட வொர்க்குக்கு அவங்கனால பொட்டன்ஷியலாவும், புரொடக்டிவாவும் செய்ய முடியாம போலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல இன்னைக்கு நம்ம வந்து எப்படி சொல்றது? பிராக்டிகலா நம்ம வந்து அத அனுபவிச்சுட்டு இருக்கோம். அத எப்படி மாத்துறதுன்னா, முதல்ல ஹேபிட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம்? ஒரு ஹேபிட் நமக்கு இருக்குன்னா, நம்மள பார்த்து நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும், நம்மள பார்த்து நம்ம கூட இருக்கவங்க எல்லாருமே கத்துப்பாங்க. "இவன் என்னடா இப்படி இருக்கான் வித்தியாசமா, இவ்ளோ நாள் இல்ல திடீர்னு இப்படி மாறிட்டான்" அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க இல்லையா? அது எல்லாமே எங்க நம்மகிட்ட ஒருத்தர் ஒரு சேஞ்ச கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாலே, நம்ம மாத்துற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேபிட். எப்படி இருக்கணும்னா, உங்களோட வொர்க் இருக்கா? ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு தான் பிரெஃபரன்ஸே குடுக்கணும். என் வொர்க்க முடிச்சுட்டு, நான் கொஞ்சம் வந்து ஃப்ரீயா இருக்கணும். மைண்ட்ல வந்து ஓவரா ரொம்ப வேலையே பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த டைம்ல மட்டும் தான் உங்களோட இந்த YouTube வீடியோஸா இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு வெப் சீரிஸ், Netflixல ஏதோ ஒரு படம். இப்படி அந்த என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க டிசைட் பண்ணி வைக்கணும். என் லைஃப்ல நான் இவ்ளோ அந்த 1 ஹவர்ல நான் வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் நான் என் வேலைய பார்ப்பேன். மீதி இருக்க ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் ஜாலியா இருப்பேன். இப்படின்ட்டு நீங்க தான் உங்களோட மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனா, இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. அது எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நெறைய பேர் அத பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. நம்மளோட லைஃப்ல கெடுக்கிறதே பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த ஒரு நமக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் அந்த எப்போ செக்ரீட் ஆகும்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயி அத நம்ம கன்டினியூவா பார்த்துட்டே இருக்கும் பொழுது மட்டும் தான் அது செக்ரீட் ஆகுதுங்கிறனால, அது நமக்கு புடிச்சதுனால அந்த விளைவு இது. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு படம் பார்க்கும்பொழுது எவ்ளோ ஹாப்பியா அந்த ஒரு அதாவது எப்படி சொல்றதுன்னா, டூ த கோர் ப்ளஷரோட நீங்க அந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி உங்களோட எல்லா ஒர்க்லயும் பண்ணணும் நீங்க. பிரஷ் பண்றதுல ஆரம்பிச்சு, குளிக்கிறதுல ஆரம்பிச்சு, படிக்கிறது, எழுதுறது, வொர்க் பண்றது, நீங்க என்ன வேலை வேணா பாருங்க. நான் பண்றேன் பாரு, இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க போது. நான் செய்றேன், ரொம்ப ஹாப்பியா நான் செய்ய போறேன். இந்த வேலைய என்ன தவிர வேற யாராலயுமே இவ்ளோ ஹாப்பியா பண்ண முடியாது. இவ்ளோ ஒரு பெர்ஃபெக்ட்டா, இவ்ளோ 100% சூப்பரா பண்ணவே முடியாதுன்னுட்டு, அந்த உங்க மேல இருக்க அந்த செல்ஃப் லவ்வ மிக்ஸ் பண்ணி நீங்க செய்யும்பொழுது, நீங்க பண்ற எல்லா வேலையுமே உங்களுக்கு புடிச்சு தான் பண்ணுவீங்க. சோ, இதுல உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற ஒரு அந்த தேவை பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம எப்பவுமே ஜாலியாவே ஒரு வேலைய பார்க்கும்பொழுது நமக்கு என்டர்டெயின்மென்ட் தேவைப்படாது. இன்ஃபாக்ட் என்டர்டெயின்மென்ட் எங்க வருதுன்னா, உங்க லைஃப் போரா இருக்கு. ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. மோனோட்டோனஸா இருக்கு. அதே வேலை, அதே சாப்பாடு, அதே தூக்கம், அதே டைமுக்கு அதே ஆளுங்கள மீட் பண்றோம். டெய்லி இப்படிதான் இருக்கு. சரி ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ஏதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நமக்கு என்டர்டெயின்மென்ட் ஜோன்க்குள்ளேயே நம்ம போறோம். ஆனா உங்க லைஃப்ப நீங்க வேற மாரி, நீங்க பண்றது எல்லாத்தையுமே ஹாப்பியாவே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிறது தேவை இருக்காது. சோ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. நெறைய விஷயங்கள வந்து நீங்க அவாய்ட் பண்ணி உங்ககிட்ட இருந்து நெறையா மனுஷங்களா இருக்கட்டும், இந்த இன்டர்நெட்டா இருக்கட்டும், அப்புறம் சில பல ஹேபிட்ஸ் அது உங்களுக்கு தெரியும். அதையெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு யோசிக்கும் பொழுது உங்களுக்கு நெறைய டைம் இருக்கும் ப்ரொடக்டிவா பண்றதுக்கு. சோ அது கூட நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன நீங்க செய்யும்பொழுது இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா, நீங்க அந்த டைம் எல்லாம் அவாய்ட் பண்ணும்பொழுது, இங்க உங்களுக்கு நெறைய டைம் உங்களுக்கு டெய்லி லைஃப்ல கிடைக்கும். மேனிஃபெஸ்டேஷனுக்கு உங்களுக்கு இந்த டைம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ, ஹேபிட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட நம்ம சேஞ்ச் பண்ணணும். அந்த சேஞ்ச நம்மளே அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட்.